கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யோவேல் 2 அதிகாரம் 26 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை நடத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வழிநடத்துகிற தேவனாய் இருக்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறபடி நாம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வழிநடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இராது என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்காக அனுப்பும்போது அவர் திரும்பி வந்தவுடனே உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா என்று சொல்லி அந்த சீசர்களை பார்த்து கேட்டார். ஏன்னு சொன்னால் அவர் சொல்லி அனுப்பி அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியான காரியத்தை அந்த சீசர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவே அவர்கள் அதை நிறைவேற்றிவிட்டு வந்தவுடனே நீங்கள் போய் வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை அவளுக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதேபோல் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின போதும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் அவர்களை காத்து நடத்தினார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நடத்தும் போது நிச்சயமாக நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் கட்டளையிடுவார். நாம் வெட்கப்பட்டு போகும்படியான காரியத்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எனவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நாளை ஆரம்பிக்கும் போது அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய மக்கள், ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளில் எங்களை நடத்தும், இந்த நாளில் நம்முடைய கிருபையை கட்டளையிடும், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் சொன்ன தேவனே, அப்படியாய் கர்த்தா எங்களை நடத்தும் என்று சொல்லி கேட்டு நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது நாம் போகிற வழியில் நம்மை அவர் தம்முடைய தூதலை வைத்து காத்துக்கொள்வார். போகிற வழியிலே நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் கட்டளையிடுவார். போகிற வழியிலே நமக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடுவார். நாம் போக்குவரத்தை ஆசீர்வதித்துவார். அது மாத்திரமல்ல, நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலைவரமான ஆசீர்வாதத்தோடு பற்றாத நீரேற்று போல நாம் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை நடத்துவார். ஏன்னா எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படியே இந்த நாளை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் கர்த்தாவே, இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தை நடத்தியறலும், எங்களை போஷித்தரலும், எங்களை பாதுகாத்தரலும், எங்களை வேண்டிய ஒத்தாசையை கட்டளிடும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயமாய் நடத்துகிற தேவன் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும் போது நாங்கள் திருப்தி அடைந்திருப்போம். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஜனம் என்பதனாலே கர்த்தா நாங்கள் துதிக்க முடியாத நேரங்களை நடத்துவீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இதுவரை நீர் கர்த்தா அப்படித்தான் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். இதுவரை எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு இருக்கிறீர், அதிசயமாய் நடத்தி கொண்டு இருக்கிறீர். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தி கொண்டு இருக்கிறீர். இப்பொழுதுமா எங்களை தாழ்த்தி உடைய கருத்துறப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய கர்த்தாவே குறைவுகளை அறிந்திருக்கிற தேவன், கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்து நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே இப்போ இந்த நாளில் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் கர்த்தா இந்த நாளை முடிக்கும் போது உம்முடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய துதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே நீர் நடத்தும் போது எங்களுக்கு ஒரு குறைவில்லாது இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை நிமித்தமாய் இல்லை இந்த காலையில் பலப்படுத்தினக்கா ஸ்தோத்திரம். அப்படியே இந்த நாளிலும் நாங்கள் ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் எனக்கு உண்டாக இருக்கிறது, நான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல சொல்லி நாங்களும் துதிக்க அருள் செய்தலும் ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். காட் பிளஸ் யூ.